அதாவதுங்க இந்த ஆட்சியை பொறுத்தவரையில் நீங்கள் எல்லாமே சொல்லுவாங்க. அதாவது ஒரு முன்னோர் சொல்லுவாங்க, அதாவது சொல்லாமல் செய்வர் பெரியர், சொல்லியும் செய்யார் சிறியர்வாங்க. அப்போ சொல்லியும் செய்யாத சிறியராகவே இந்த குடும்பத்துடைய உண்மையில் திமுக அரசு மக்களுக்கு இதை செய்வதற்காக சொல்லவே இல்லை, ஆட்சிக்கு வருவதற்காக சொன்னதான். இப்போ படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தணும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, 2016 இதே திரு ஸ்டாலின் திரு கருணாநிதி இருக்கிற போது கனிமொழி மாறி மாறி சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து அன்னைக்கு மதுவிலக்குன்னு சொன்னாங்க. 2021 முதல் கையெழுத்து நீட்டுன்னு சொன்னாங்க. எல்லாமே போய் தான். அதனாலதான் இந்த வார்த்தை உருட்டுக்கடை. சும்மா சொல்ல உருட்டுக்கடைங்கிற வார்த்தை காரணம் என்ன? கனிமொழி முழங்கினாங்க, தெளிவாக சொன்னாங்க. அதாவது தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே அதிகமான விதைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு சொன்னாங்க. ஆமாம். அப்போ இன்னைக்கு ஏன் பேசவே இல்லை? இப்போ கண் எதிரே 100 பேர் இறந்தாங்கல்ல, அப்போ அந்த விதையெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? அப்போ இதுக்கு என்ன சொல்லிங்க? இந்த வார்த்தை தான் பொருந்தது, உருட்டுக்கடை. ஆமாம், உருட்டுக்கடை. அடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது மோட்டார் படகுகளுக்கு டீசல் மானியம் 2000 லிட்டராக உயர்த்தப்படும். 2000? ஆமாம், 2000 லிட்டர் உயர்த்தப்படும். பாருங்க, 1 லிட்டர் கூட தரல, 2 கூட தரல. என்ன அநியாயம்னா, இதை கொஞ்சம் கூட ஒரு மாணவக்க ரோசம் இல்லாமல் அந்த மீன மக்கள் மத்தியில் போய் பேசுகிறாங்க வழியே, இதை பற்றி யோசிக்கவே இல்லைங்க. அதே மாதிரி நீங்கள் ஒன்றும் இல்லை, 56 ஆண்டுகளாக திமுக தேர்தல் தவறாமல் சொல்கிற ஒரு விஷயம் நீங்கள் எடுத்து பாருங்க. நீங்கள் அதாவது நீர்ப்பாசனம் வகையில் 2 விஷயம் சொல்லுங்கள். ஒன்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆனமலையாறு நல்லா திட்டம் நிறைவேற்றப்படும், அடுத்தது அவனாசி அதிகத்தும் நிறைவேற்றப்படும். 56 ஆண்டுகளாக திமுக சொல்லிகிட்டே வந்தது. நான் போன தேர்தலுக்கு முந்தைய எடுத்து பார்க்குறேன், அதே வாசம் இடம்பெறுது. ஆனால் ஒவ்வொரு தேர்தலும் சொல்கிறது, ஆட்சி செய்கிறது இல்லை. இல்லை, என்ன ஒரு புத்தியும் தெரியலைங்க. அதாவது அண்டை மாநில கேரளாவில் உங்கள் கூட்டணி சிஎம் இருக்கார், கர்நாடகாவில் உங்கள் ஆட்சி நடக்குது, கூட்டணி ஆட்சி நடக்குது. ஆமாம். காவிரி பிரச்சனையை பற்றி பேசவே இல்லை, மேகதாது அணைக்கட்டை பற்றி பேசவே இல்லை. ஆனால் கர்நாடகா முதலமைச்சர் பார்த்து பேசுகிறீங்க, ஆந்திரா பார்த்து பேசுகிறீங்க. ஆனால் மத்திய அரசு எதிர்ப்புக்கு ஒன்றா உட்காந்து பேசுகிறீங்க, மாநில பிரச்சனையை பற்றி பேசுகிறதே இல்லை. அப்போது உண்மையில் ஸ்டாலினுக்கு மீண்டும் மீண்டும் ஆட்சியில் அரியல் அமர்ந்து பதவி சுகத்தை அனுப்பி ஆனந்தமாக இருக்குதா, இல்லை மக்கள் பிரச்சனையை பேசுவதில் கசப்பான்னு தெரியல. இப்போ கேரளா அரசோடு பேசுனீங்கன்னா மிக எளிதாக தீருங்க. ஒரு 4-5 மாவட்டங்களில் தண்ணி பிரச்சனையே வராது. ஆனால் இன்று வரையிலும் ஸ்டாலின் பேசவே இல்லை. இப்போ கடைசியாக கோயம்புத்தூர் வந்தார், அப்போ சொன்னார் அடுத்து ஆட்சி அமைந்தால் ஆனமலை நிறைய ஒதுக்குறாரு. அப்போது இந்த 5 வருஷம் கொடுத்து ஏன்னு தெரியல. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உருட்டுவதில் வல்லவர்கள் திமுக நிரூபிக்கிறாங்க.